குறையொன்றுமில்லை கண்ணா குறையொன்றுமில்லை கோவிந்தா குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றுமில்லை கண்ணா குறையொன்றுமில்லை கோவிந்தா. அற்புதம், சபாஷ். என்ன எப்பவுமே இல்லாத இப்ப புதுசா சொல்றேன்? உண்மைதான். உன்னுடைய குரலும் வீணையும் தமிழிசையும் பக்தியும் சேர்ந்த மறையப்பனும் நம் மாத்துக்கு வரப்போறார் தெரியுமோ? குறை ஒன்றும் இல்லை. என்ன சொல்ற? உண்மைதான் சொல்றேன். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் என்று காவேரியினுடைய மகிமை, ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தினுடைய வைபவாரிஷயம், ஸ்ரீ ரங்கநாதனுடையதான பெருமை என்பது புராணங்களில் சுப்பிரசித்தமாக காண்பிக்கப்படுகிறது. எத்தனையோ புண்ணிய நதிகள் பாரத தேசத்தில் இருந்தாலும் கூட அவை எல்லாவற்றை காட்டிலும் மிக மிக பெருமை வாய்ந்ததாக திகழ்வது கங்கை. கங்கை 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 என்னும் வாசகத்தால் என்பதாக அந்த கங்கைன்றதான சப்தத்தினாலேயே நமக்கு நம்முடைய பாபங்கள் போயிடுமா. கங்கைன்றதான சப்தம், எவனோ ஒருத்தன் கங்கையில் போய் நான் தீர்த்தாமாட போகிறேன், கங்கையில் போய் தீர்த்தாமாட போகிறேன்னு அந்த கங்கையினுடைய நாமோச்சாரணம் பண்ணினாலேயே அது அவனை காப்பாற்றுறது. அப்புறம் தீர்த்தாமாடுறது இருக்கட்டும், இப்போ ஆயிடுத்து. அப்படி இருந்தாலும் அந்த துலா மாதத்தில் ஒரு முக்கியமான திருநன்னாள் வரும்பொழுது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கிற சப்தம் என்ன? கங்காஸ்தானம் ஆச்சான்னு தான் கேட்கும். தீபாவளி திருநன்னாள் வந்துடுத்துன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் கேட்டுக்கச்சே என்ன கேட்குறோம்? என்ன சுவாமி கங்காஸ்தானம் ஆச்சா, கங்காஸ்தானம் ஆச்சா? ஏன்னா எந்த நதியில் தீர்த்தாமாடினாலும், எந்த புண்ணியக்ஷேத்திரத்தில் தீர்த்தாமாடினாலும் அந்த நதி அந்த தீர்த்தத்தில் கங்கையை ஆவாகனம் பண்ணணும்னு சாஸ்திரம் இருக்குது. முதல்ல கங்கையை தியானம் பண்ணிக்கணும். இதில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஒரு புண்ணியக்ஷேத்திரத்தில் போய் இன்னொரு புண்ணியக்ஷேத்திரத்தை நாம் கம்பேர் பண்ணக்கூடாது. ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிச்சா காஞ்சிபுரம் மாதிரி இந்த பெருமாள் இருக்காரா, இந்த ஊரில் உற்சவம் நடக்கிறதான்னு பார்க்கக்கூடாதான். காஞ்சிபுரத்துக்கு வந்தால் திருவஹீந்திரபுரம் மாதிரி இங்கே நடக்கிறதான்னு பார்க்கக்கூடாதான். அதே மாதிரி அந்த அனந்த சரஸ்ன்றது எங்கள் சந்திரபுஷ்கரணி மாதிரி உண்டோ, வேகவதின்றது எங்கள் காவேரி மாதிரி உண்டோ அப்படின்னு கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா நதிகளும் பெருமை வாய்ந்தது தான், எல்லா தீர்த்தங்களும் பெருமை வாய்ந்தது தான். இதுக்குத்தான் பெருமை அதுக்குத்தான் பெருமை இல்லைன்றதாக ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. ஒன்னொன்னுத்துக்கும் அநேக விதமான மகாத்மியங்கள் சொல்லப்படுறது. இந்த துலா காவேரி மகாத்மியத்துடைய பெருமை என்ன தெரியுமா? இந்த துலா காவேரி வைபவத்தை நாம் பார்த்துட்டே இருக்கச்சே இதனுடைய காவேரி மட்டும் பெருமை இல்லை. இதுக்கு காவேரியை மட்டும் அதிகமாக சொல்லலை. இதுக்கு அடுத்தது கார்த்திகை மாதம் வரப்போகிறது, அடுத்தது மாசி மாதம் வரப்போகிறது, மாக மாதம் வரப்போகிறது. இந்த சமயங்களில் பாலாற்றில் தீர்த்தாமாடினா என்ன பெருமை, கார்த்திகை மாதத்தில் என்ன விசேஷம், அதுலேயே அந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்துக்கு என்ன விசேஷம் நாரதர் வர்ணிக்க போகிறார். இதெல்லாம் நாரதர் எடுத்து சொல்ல போகிறார். கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்துக்கு ஏன் பெருமை, எல்லாரும் அதை கொண்டாடுறாளே. கார்த்திகை மாதம் பாலாற்றில் தீர்த்தாமாடினா என்ன பெருமை, இதெல்லாம் சொல்ல போகிறார். அதுக்கு மாதிரி நர்மதா நதியினுடைய மகாத்மியம் என்ன, ஹைமவதி நதியினுடைய மகாத்மியம் என்ன, கங்கையினுடைய மகாத்மியம் என்ன. இந்த துலா காவேரி மகாத்மியத்தில் 7-8 நதிகளுடையதான சங்கமம் இருக்குது. பல புண்ணியக்ஷேத்திரங்கள் புண்ணிய தீர்த்தங்களை சொல்கிறது. ஆகையால் ஒரு தீர்த்தத்தில் போய் மற்றொரு தீர்த்தத்தை பிரசம்சித்து சொல்லக்கூடாது, இந்த தீர்த்தத்தையும் நிந்திக்கக்கூடாது, அல்லது அந்த தீர்த்தத்தையும் நிந்திக்கக்கூடாது. எங்கள் ஊர் மாதிரி வருமா அந்த காவேரின்னு சொல்லக்கூடாது, எங்கள் ஊர் மாதிரி வருமா அந்த கங்கைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஸ்தோத்திரம்ன்றது வேற, நிந்தனைன்றது வேற, அதற்கும் இதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வேற. கம்பேரிசன் பண்ணும் பொழுது அதை நாம் கொண்டாடக்கூடியதாக இருக்கணும். இப்போ சுவாமி தேசிகன் கங்கை, ஆழ்வார்கள்
கங்கையினும் புனிதமாய காவிரி தன் நடுவு பாட்டுன்னு அவ சொல்லச்சே, அப்ப அவ கங்கையை நிந்தனை பண்றான்னு அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் பண்ணிக்கவே கூடாது. நகி நிந்தா நியாயம்னு உண்டு. ராமாயணம் உபன்யாசம் பண்றோம். ராமாயண உபன்யாசம் பண்ணச்சே ராமாயணத்திற்கு ஈக்குவலாக பாகவதமோ பாரதமோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். நாமளே என்ன பண்றோம், அடுத்த வாரம் மறுபடியும் பாகவத உபன்யாசம் ஆரம்பிக்கிறோம். விண்டே பாகவத வினாலி திண்டே காரளி தினாலின்ட்டான். கேட்கணும்னா பாகவதம் கேளு, சாப்பிடணும்னா வடை சாப்பிடு அப்படின்னா. அதுக்காக மீதியெல்லாம் மட்டம் தட்டி பேசணும்னு அர்த்தம் இல்லை. இது ஒசத்தி இது ஒசத்தின்னு சொல்லச்சே மீதியெல்லாம் மட்டம்னு அர்த்தம் ஆகாது. அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு சொல்லலை, இன்னைக்கு பாகவதம் பத்தி பேச போறோம். அதற்குத்தான் நகி நிந்தா நிந்தித்தும் பிரவர்த்ததே அபித்து ஸ்துத்தியம் ஸ்தோத்துமேவ. இது அடிக்கடி இந்த சபைகளில் வாக்கியார்த்தங்கள் சொல்லுவாள் இல்லையோ, அந்த சமயங்களில் உபயோகப்படுத்திப்பா. நமக்கு அது புரியவே புரியாது. கடோஸ்தி படோஸ்தி கடபடோஸ்தின்னு என்னமோ கடபடான்னு அந்த நட்டுவாங்கம் சொல்றான் மாதிரி தோதி தோதி ததி தீ தகிட தகிட திக்தாக திக்தகாரைன்னு நட்டுவாங்கம் கொன்னக்கோல் சொல்றாளே, நமக்கு எதாவது அர்த்தம் புரியுறதா? கேட்கச்சே நன்னா இருக்கு. ஆனால் சபையில் போனால் கேட்கச்சே நன்னா இருக்காது, நமக்கும் புரியாது. நட்டுவாங்கம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நகி நிந்தா நிந்தித்தும் பிரவர்த்ததே. ஒரு விஷயத்தினுடைய பெருமையை சொல்லும் பொழுது ஏனையவற்றை மட்டம் தட்டி பேசுவது என்பது குறிக்கோள் அல்ல. அபித்து ஸ்துத்தியம் ஸ்தோத்துமேவ. இப்பொழுது எடுத்துக்கொண்டதான மகிமை, எடுத்துக்கொண்ட விஷயத்தின் மகிமையை நன்கு புரிய வைப்பதற்காக அதை உயர்த்தி பேசுகிறோமே ஒழிந்து ஏனையவை தாழ்மையானவை என்பது அபிப்பிராயம் இல்லை. அதனால இந்த மாசத்துல துலா காவேரி மகாத்மியம் பேசணும். அப்ப துலா காவேரி வைபவத்தை நல்ல விசேஷமா சொன்னோம்னா, அடுத்த மாசம் கார்த்திகை மாசம் வந்துருத்துனா பாலாறு க்ஷீரநதியினுடைய வைபவத்தை சொல்றோம். க்ஷீரநதியினுடைய வைபவம் சொல்றோம். இப்போ என்ன எடுத்து அடுத்த புஸ்தகம் தயாராகின்றிருக்குன்னு அர்த்தம். ஓ, அதுவும் ஒரு புஸ்தகம் வருதா? இதுவே இப்பதான் சுவாமி கையில கிடைச்சிருக்கு, அது எப்ப கையில கிடைக்குமோ அப்படின்னு யோசிப்போமோ இல்லை நம்ம. அதெல்லாம் அதனுடைய மகிமைகள் பெருமைகள், அதை நாம் உணர்வதற்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப எந்த புண்ணிய தீர்த்தத்தில் போனாலும் கங்கையினுடைய மேன்மையை சொல்லணும். அதனால கங்கைக்கு மகாத்மியம் குறைவே கிடையாது. இருந்தாலும் இந்த துலா மாசத்துல வரும்பொழுது காவேரிக்கு பிரத்யேகமான சில பெருமைகள் உண்டு. அது கங்கை முதலான புண்ணிய நதிகளும் அதை ஒத்துண்டிருக்க. ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் நாம் பார்த்தோம்னா கோதாவரின்னு ஒரு நதி, அந்த கோதாவரிக்கு கூட தோஷம் சம்பவித்து விட்டது. தெரியுமோ? ஹம்சகாரண்டவாகீர்ணாம் வந்தே கோதாவரீம் நதீம் க்ஷிப்ரம் ராமாய சம்சஸ்வ சீதாம் ஹரதி ராவணா. ராவணன் சீதையை அபகரிச்சுன்னு போகச்சே சீதா அந்த கோதாவரி நதியை பார்த்து கைகூப்பி பிரார்த்திச்சான். ஹம்சகாரண்டவாகீர்ணாம் வந்தே கோதாவரீம் நதீம். ஹெம்மா கோதாவரி நதியே, நல்ல ஹம்ச பட்சிகள் காரண்ட பட்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய கோதாவரி நதியே, உன்னிடத்துல நான் பண்ணக்கூடிய விண்ணப்பம், என் ராமன் என்னை தேடிக்கொண்டு வருவான். அப்படி வரச்சே அந்த ராமனிடத்துல சொல்லு, சீதாம் ஹரதி ராவணாம், சீதையை ராவணன் அபகரித்து சென்று விட்டான் என்று சொல் என்று சீதா பிராட்டி அந்த கோதாவரி நதியிடத்துல பிரார்த்தித்தாள். ராமன் தேடின்னு வரார் சீதையை. மரமே சீதையை பார்த்தியா, மயிலே சீதையை பார்த்தியா, மட்டையே பார்த்தியா, குட்டையை பார்த்தியா, மரமே பார்த்தியான்னு அழுதுண்டே வரார் ராமன். அப்ப கோதாவரியை பார்த்து பெருமாள் கேட்கிறார், அம்மா கோதாவரி நதி தேவி, நீ சொல்லு, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லு, சீதை எங்க போனா, நீதான் சாட்சி, ஏதாவது ஒரு பதில் சொல்லுன்னு. ராவணன் கிட்ட இருந்த பயத்தினால கோதாவரி நதி வாயை திறக்கல. ராமாயணத்துல தெளிவு. ராவணன் கிட்ட உண்டான பயத்தினால, எங்க ராவணன் தன்னை சிக்ஷிப்பானோ அப்படின்னா எப்படி சிக்ஷிப்பான்? கோதாவரியில அணை கட்டிவிட்டானா தண்ணி வெளில வராமல் போயிடுமே, ஒரு சொட்டு டிஎம்சி கூட கிடைக்காது. எங்க தன்னை தேக்கி வைத்து விடுவானோ என்னும் பயத்தினாலே அந்த கோதாவரியானவள் வாயை திறக்கல. வாய்மொழி மௌனமா இருந்தால் பெருமாள் கேட்டு கேட்டு பார்த்தால் அவள் வாயை திறக்கல. இதனால கோதாவரி நதிக்கு பெரிய குற்றம் ஏற்பட்டு போயிடுச்சு. திரேதாயுகத்துல கோதாவரி நதிக்கு களங்கம் உண்டாயிடுத்து. ஏன்? பெருமாள் கேட்டே பதில் சொல்லலையே சுவாமி. யோசிச்சு பாருங்க. ராவணன் கிட்ட பயமா அந்த நதிக்கு. சர்வேஸ்வரன் காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான், இவன் தானே எல்லாத்துக்கும் சர்வேஸ்வரன். அவன் வந்து கேட்கச்சே பதில் சொல்றதுக்கு அவளுக்கு வாய் திறக்கல. ஒன்னும் வாயை திறந்து பேசவே இல்லை, வாயை மூடி இருந்துட்டா. ஆயிடுத்து. அந்த களங்கம் அவளிடத்துல இருந்தது. எப்பொழுதுமே நமக்கு ஏதாவது அபராதம் வந்துடுத்துனா என்ன பண்ணணும்? அந்த அபராதத்துக்கு என்ன பிராயஷ்சித்தம்? இப்ப பேசக்கூடாத பேச்ச பேசுறோம், ஏதாவது பேசுறோம். அதனால்தான் சத்தியாய மிதபாஷினாம் நான் காளிதாசன். அதிகமா பேச ஆரம்பிச்சோம்னா மிகைப்படுத்தி பேசுதல்ன்றது வந்துடும். அதிகமா பேசுறதுனா மிகைப்படுத்தி பேசுறது. இந்த கட்டபொம்மனுடைய தம்பி ஒருத்தர் இருந்தாரோ இல்லையோ, அவருக்கு ஊமை துரைன்னு பேரு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கா அவர் வாய் பேச முடியாத ஊமைன்னு. அப்படி அர்த்தம் இல்லை. அவர் சிக்கனமா பேசுவார், அதிகப்படி பேச மாட்டார்.
எவ்வளவு பேசுகிறோமோ அவ்வளோதான் பேசணும். சும்மா உடனுடன் பேசிகிட்டே இருந்தால் பிரயோஜனம் இல்லை. சுவாமி இன்னைக்கு பிரசங்கம் பண்ணார், எப்படி இருந்தது? கொஞ்சம் அதிக பிரசங்கம் பண்ணிட்டார். இழுத்துன்னு போய் சொல்லி உபன்யாசம். அந்த மாதிரி பேசுறது ஒரு கலை. அதிகமாகவும் பேசக்கூடாது. அப்போ நாம் மிகைப்படுத்தி பேசும்பொழுது, மிகைப்படுத்துதல் வந்தாலேயே, எக்ஸாசரேஷன் வந்தாலேயே பொய் தான். ஆஸ்திக சமாஜத்தில் நீ வந்து பார்க்கலையே, வராத தீரத்தை சொல்லிட்டு இருக்கோம். நம்ம உள்ள நுழைய முடியாது, தெரியுமோ இல்லையோ? ஆமா, அப்படி இருந்தது உபன்யாசம். உள்ள நுழைஞ்சா மாட்டி போனதுனால வெளியே போயிட்டா எல்லாரும். மிகைப்படுத்தினா எப்பொழுதுமே பொய் வந்துருன்றதுனால தான் சத்தியாய மிதபாஷினாம். அந்த ரகுவம்சத்து மன்னர்கள் பேசும் பொழுதே கச்சிதமா பேசுவோம். 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரே ஒரு வார்த்தை பேசும் வல்லமை இருந்தால்தான் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்பதாக அந்த சொல்லுக்கே ஒரு பெருமை. இல்லைன்னா பெருமை இல்லை. அந்த சொல்லுக்கு பெருமையே கிடையாது. ஆகையால இப்ப என்ன ஆயிடுத்து? கோதாவரி நதிக்கு பெரும் குற்றம் ஏற்பட்டது. இது போல நமக்கு குற்றங்கள் நிகழ்ந்தது என்றால், குற்றங்கள் சம்பவித்தது என்றால், அபராதங்கள் ஏற்பட்டது என்றால் என்ன பண்ணணும்? கேட்கக்கூடாததை கேட்கிறோம், பேசக்கூடாததை பேசுறோம், நினைக்கக்கூடாததை நினைக்கிறோம். சம்பாஷ்ய புண்ணியகிருதோ மனசாத்தியாயே. ஏதாவது இது போன்ற விபரீதங்கள் நமக்கு நடந்தது என்றால் உடனே நம் ஆச்சாரியனை தியானம் செய்ய வேண்டும். சம்பாஷ்ய புண்ணியகிருதோ மனசாத்தியாயத். ஒருத்தர் அப்படியா சுவாமி ரொம்ப சந்தோஷம் உட்கார்ந்தார். பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்தார். நன்னா 1.5 மணி காலம் வம்பளப்பு, என்னென்ன உண்டோ அத்தனை வெட்டி பேசி முடிச்சார். முடிச்சுட்டு ராமராமா கிருஷ்ணா கிருஷ்ணா, என்ன இது? நேற்று தான் சுவாமி உபன்யாசத்தில் சொன்னார் வம்புலாம் கேட்கக்கூடாதுன்னு. நான் எங்கள் ஆச்சாரியன் தனின்னு சொல்கிறேன். எப்போ சொல்லியிருக்கணும்? இதை 1.5 மணிக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். மொத்த மேட்டரையும் கலெக்ட் பண்ணிட்டு இனிமே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, டயர்டாக எடுத்து பௌர்ணமி பலகாரத்துக்கு ஆற்றுக்கு போக வேண்டியதான்னுச்சு. அப்போ போய் நான் ஆச்சாரிய தனியின் தியானம் பண்ணுறேன்னா அது சுவாரஸ்யம் இல்லை. அப்ப நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குற்றத்திலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்வதற்காக ஆச்சாரியனை தியானிக்க வேண்டும். அதற்கு அந்த பகுமானத்தை எப்படி காண்பிக்கிறது? அதற்கு பலவிதமான லட்சணங்கள் சொல்லப்படுகிறது. எப்படி? 1 பத்யம் அங்குலி விச்சேதஹ உரோவின்யஸ்தமக்ஷரம் தன்னாமவஹனம் செய்வ தாஸ்யமேதச் சதுர்விதம். பத்யம் அவர் புகழ் பாடக்கூடிய தனியன்களை இயற்றுதல். குரு தியானம், குரு வந்தனம். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியனுடைய தனியன் தன்னேற்றம் பெற்றது. சுவாமி தேசிகன் விஷயமான ராமானுஜ ரயாபாத்திரம் என்னும் ஒரு தனியன் அவதாரம் பண்ணித்துனா அதற்காகவே ஒரு பெரிய மகோத்சவம் கொண்டாடப்படுகிறது உலகெங்கிலும். அது பகுமுகம், அது ஒரு பகுமானம். அதுபோல சுவாமி ராமானுஜருக்கு யோனித்யம் அச்சுர பராம்புஜ யுக்ரக்ப வியாமோகத ஸ்ததிதராணி திரணாயமேனேன்னு கூறத்தாழ்வான் அருளி செய்தார்னா அது அந்த தனியினுடைய தன்னேற்றம். பத்யம் இப்படி ஸ்லோகங்கள் பண்ணி நமக்கு சக்தி இருந்தது, ஞானம் இருந்தது, ஆச்சாரின் விஷயமாக ஸ்லோகங்கள் மங்களங்கள் எழுதுறோம். பத்யம். அடுத்தது அங்குலி விச்சேதா, அவருக்காக நம்முடைய விரலை வெட்டிக்கிறது. அங்குலி விச்சேதா. உரோவின்யஸ்தம் அக்ஷரம், அவருடைய பெயரை நம்முடைய மார்பில பச்சை குத்திக்கிறது, இல்லை கையில் குத்திக்கிறது, மார்பில் குத்திக்கிறது, ஏதோ பண்ணுறோம் இல்லையோ. நான் அடிக்கடி சொல்றது உண்டு. என்ன? ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த சமாசிரணம் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். சமாசிரணம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கு. அதனால் என்ன, நிறைய பேருக்கு அதோடைய தானே அவேர்னஸே இல்லை. சமாசிரம்னா என்ன நினச்சிட்டு இருக்கா? காட்டு மிராண்டித்தனம், கண்ட்ரி ப்ரூட்ஸ். இவன் என்ன சார் உடம்புல போய் சூடு போட்டுக்கிறான்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சைலன்சரில் காலில் சூடு பட்டுக்காமல் 2 வீலர் ஓட்ட தெரிஞ்ச மகா விஞ்ஞானிகள் யாரும் இருக்காளா இங்க? என்னையும் என் உடமையும் நின் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு நின்னருளே பொறிந்திருந்தேன். அந்த சம்பந்தம் தீயில் பொலிகின்ற செஞ்சுடராடி திகழ் திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடி குடி ஆட்செய்கின்றோம். அப்பொழுதுதான் அந்த வைஷ்ணவத்தை சித்தி வருது. அது தப்பு இல்லையே. இப்போ உரோவின்யஸ்தம் அக்ஷரம் பச்சை குத்திக்கிறது. தன் நாம வகனம் செய்வ. அடுத்தது என்ன? அவருடைய பெயரை வைத்துக் கொள்வது. தாஸ்யமேத சதுர்விதம். இது 4 வகையாக நாம் அந்த பெரியவருக்கு அடங்கியவர் என்பதை காண்பிப்பது. இதுல பத்யம் ஸ்லோகம் எழுதுறது. அடுத்தது தன் நாம வகனம், அவருடைய திருநாமத்தை வைத்துக் கொள்வது. இது 2 சாத்வீகமான வழி. இந்த வழியில்தான் பெரியோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அங்குலி விச்சேதம், விரலை வெட்டி கொடுக்கிறது. உரோவின்யஸ்தம அக்ஷரம், மார்ல பச்சை குத்திக்கிறது. இது 2 ராஜச தாமச வழி. இதை பெரியோர்கள் ஆதரிக்கவே மாட்டான், அவ ஒத்துக்க மாட்டான். அப்ப ஸ்லோகம் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும்? அவ திருநாமத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நீ யாரான்னு கேட்டா, அடியன் ராமானுஜ தாசோஸ்மி, அடியன் அந்த சுவாமியினுடைய திருவடின்னு ஆச்சாரியன் சம்பந்தத்தை வச்சுதானே பேசணும், அந்த பிரபாவத்தை தானே பேசணும். இப்ப திரேதாயுகத்துல கோதாவரி நதிக்கு பெரும் களங்கம் உண்டாயிற்று.
யுகயுகமா அந்த களங்கம் தொடர்ந்து வருகிறது. கடைசியில எப்பொழுது அந்த களங்கம் நீங்கியது என்றால், ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் பண்ணினாலோ இல்லையோ, அவள் திருநாமத்தை அது வைத்துக் கொண்டதினாலே கோதாவரிக்கு ஏற்பட்ட களங்கம் நீங்கியது. கோதாவரி ஜெகதிதம் பயசா புனீதே. அம்மா கோதாதேவி, உன் திருநாமத்தை வைத்துக் கொண்டதினாலே, பிராயேண தேவி பவதி வியபதேஷ யோகாத் கோதாவரி ஜெகதிதம் பயசா புனீதே. சுவாமி, ஆண்டாள் எப்ப பிறந்தாள்? திரேதாயுகத்துல ராமாயணம் எப்ப நடந்தது? அப்படி இருக்கச்சே கோதாவரி பெயரை ஆண்டாளுடைய பெயரை கோதாவரி நதி வச்சிருந்ததுன்னா, பெரியாழ்வார் பிராட்டியினுடைய திருநாமத்தை ஆண்டாளுக்கு இட்டாள். ஏன்? ஆண்டாள் சாட்சாத் க்ஷமா, கருணையா கமலா, அதே பிராட்டி தானே. அந்த பிராட்டியினுடைய திருநாமத்தை தானே பெரியாழ்வார் வைத்தார். அப்ப பூதேவிக்கு என்னைக்குமே கோதாவரின்னு ஒரு திருநாமம் உண்டு. அந்த திருநாமத்தை தான் வைத்ததினாலே, தான் பெற்றதினாலே கோதாவரி நதிக்கு ஏற்பட்ட களங்கம் நீங்கியது. எப்பொழுது? பிராட்டினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதினால். அப்ப அந்த கோதாவரியில என்ன, அப்ப கோதாவரி புஷ்கரம்னு இப்ப கொண்டாடினான். கிருஷ்ணா புஷ்கரம், கோதாவரி புஷ்கரம். என்ன ஒரு பெரிய சமம் தெரியுமா? அடி எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? இப்ப துலா காவேரி மகாத்மியம் நமக்கு கிடைக்கிறது. துலா காவேரி மகாத்மியத்தில் அந்தர்கதமாக க்ஷீரநதியான பாலாற்றினுடைய வைபவம் ஒரு சிலது கிடைக்கிறது. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு நதிக்கும் தனித்தனியாக புராணங்கள் உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு நதிக்கும் பிரபாவங்கள் உண்டு. கிருஷ்ணாவுக்கு உண்டு, கோதாவரிக்கு உண்டு, விசேஷமான அந்த ஹைமவதிக்கு உண்டு, கங்கைக்கு உண்டு, யமுனைக்கு உண்டு. இதெல்லாம் எங்க பார்த்துருக்கோம்? பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு அவகாசம் கிடைச்சிருக்கா? அது என்னன்னு தெரியுமா? நம்ம ஒரு பெரட்டிருப்போமா? நமக்கு அது கிடைக்கல. ஏன்னா நதியும் கிடைக்க மாட்டேன்றது, நதியினுடைய மகாத்மியமும் கிடைக்க மாட்டேன்றது. நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன். ஒரு சில க்ஷேத்திரங்களை அனுபவிக்கச்சே அந்த க்ஷேத்திரத்தில் பெற வைக்கக்கூடியதான தீர்த்தங்கள் பிரபாவம் சொல்லப்படுது. சுவாமி புஷ்கரணின்னு சொன்னா, ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியத்தில் 12 புராணங்களில் சுவாமி புஷ்கரணியுடைய பிரபாவம் சொல்லப்படுது. ஹஸ்திகிரி மகாத்மியத்தில் அனந்த சரஸ்வருடைய பிரபாவம் சொல்லப்படுது. ஸ்ரீரங்க கஷேத்திர மகாத்மியத்தில் காவேரியுடைய பிரபாவத்தை சொல்றார், சந்திர புஷ்கரணியுடைய பிரபாவத்தை சொல்றார், சூரிய புஷ்கரணியுடைய பிரபாவத்தை சொல்றார். ஆனா முழுமையா நாம தெரிஞ்சுக்கணும்னா எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? யார்கிட்ட போய் கேட்கறது? எந்த புஸ்தகத்தை நாம பார்க்க போறோம்? க்ஷீரநதி மகாத்மியம்னு விசேஷமான மகாத்மியம். மாக மாசம், கார்த்திகை மாசமும் மாக மாசமும் அந்த பாலாற்றுக்கு பெருமை அதிகம். அதுவும் அங்க இருக்கக்கூடிய சங்கம கஷேத்திரம் முக்கூடல்னு பேர் இருக்கு. அலகாபாத் பிரயாக திரிவேணி சங்கமம் இருக்கே, அந்த திரிவேணி சங்கமத்தில் போய் நாம ஸ்நானம் பண்ணச்சே, கங்கை ஒரு பக்கம் யமுனா நதி, இது ரெண்டும் ஒன்னா சேர்றது. நடுவுல போய் நம்மளை தீர்த்தமாட சொல்லுவான். கீழே அந்தர்வாகினியாக சரஸ்வதி பிரவகிக்கிறாள். காலுக்கு கீழே கரண்ட் போறது பாருவா, போறதோ போலையோ நமக்கு விருன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த போட்ல அந்த பிரவாகத்துல இறங்கி தீர்த்தமாடினாலே ஒரு கிரு சுத்தும். அதுதான் கீழே சரஸ்வதி அந்தர்வாகினி, அவள் மறைந்து பிரவகிக்கிறான்னு அதற்கு திரிவேணி சங்கமம்னு பேர் வச்சுட்டார். இங்க காஞ்சிபுரத்துல பாலாறு, பாஹு நதி என்னும் செய்யாறு, வேகவதி என்னும் சரஸ்வதி, இந்த 3 நதியும் ஒன்றாக பிரத்யட்சமா சங்கமிக்கிறது. இது திருமுக்கூடல். அந்த பிரயாகையை காட்டிலும், அலகாபாத் பிரயாகையை காட்டிலும் இதற்கு பெருமை அதிகம். அதை ஸ்தாபனம் பண்றதுக்காகத்தான் மகர சங்கராந்திக்கு மறுநாள் காஞ்சி வரதராஜ பெருமாள் பழைய சீவரம் பாருவேட்டை உற்சவத்தை கண்டருளி அந்த பாலாற்றிலேயே பெருமாள் எழுந்தெழுகிறான். முக்கூடலுக்கு பெருமாள் எழுந்தெழுகிறான். நதியில பெருமாள் எழுந்தெழுவான். பெருமாள் அந்த நதியிலேயே வருவர். ஏன்? அந்த மகிமை அத்தகையது. லோகத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம புளியோரை கொண்டு வந்து சாப்பிட்டு அப்படியே பாதையில் திரும்பி வந்துடும். மலையிலேருந்து பெருமாள் கீழே இறங்கிறதுக்குள்ள என்னைக்காவது போய் அந்த நதியினுடைய வைபவத்தை பார்த்தோமா, ரொம்ப மனசுல தாபம். ஆனா எம்பெருமான் நிறைவேற்றினான். இப்ப போன வருஷம் பார்த்துட்டே இருக்கச்சே வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்திலேயே அடியே உபன்யாசம் பண்ணிட்டே வந்தேன். அந்த க்ஷேத்திரத்துடைய மகிமையே, அந்த நதியினுடைய மகிமையை வெள்ளத்திலேயே உபன்யாசம். ஃப்ளட்லேயே என்ன அப்படியே ஒரு பக்கம் வெள்ளம் விரட்டின்னு வருது, அடியே வண்டி ஓட்டினே வந்துட்டு இருக்கேன். எங்க கேமராமேன் ரோலிங்லேயே வச்சுட்டார். அது அப்படியே பிரவாகம், வெள்ளம் ஏறிண்டே இருக்கு. அந்த பாலாத்துல கிட்டத்தட்ட 1 மாசம் அங்க பிரவாகமா வெள்ளம் ஓடித்து. அவ்வளவு வைபவம் இருக்கு. ஆகையால இதெல்லாம் நாம பார்க்கும் பொழுது எத்தனை நதிகளுக்கு பெருமை. கோதாவரி ஜெகதிதம் பயசா புனீத என்று அந்த கோதாவரி நதி தன்னுடையதான தீர்த்தங்களினாலே உலகத்தை பாவனமாக்குகிறது. ஏன்? யஸ்யாம் சமேத்ய சமயேஷு சிரம் நிவாசாத் பாகீரதி பிரபுதயோபி பவந்தி புண்ணியாக. அந்த கோதாவரியில் சங்கமிப்பதினாலே பாகீரதி, கங்கை முதலான நதிகளும் பெருமை பெறுகின்றன. இது சுவாமி தேசிகன் கோதாஸ்துதியில் அருளி செய்கிறார். அப்ப காவேரியினுடைய பெருமை இருக்கா மாதிரி கோதாவரிக்கு தனி பெருமை உண்டு.
கோதாவரிக்கு பெருமை இருப்பதை போல கிருஷ்ணா நதிக்கு பெருமை உண்டு, கங்கைக்கு உண்டு. நாம இந்த சமயத்துல எதை அனுபவிக்கிறோம்னு சொன்னா, எந்த ஒரு நதியினுடைய மகாத்மியத்தை நாம இப்ப கேட்டு இருக்கோமோ அந்த நதியினுடைய மகாத்மியம் முக்கியம். அப்ப சாதாரணமா பெரியோர்கள் கங்காஸ்தானமாச்சான தீபாவளி அன்னைக்கு கேட்டால் கூட அந்த காவிரி கரையில் வசிப்பவர்களை பொறுத்தவரையிலும் அது அவளுக்கு துலா மாசத்துல காவேரி ஸ்தானம் தான் கங்கையை காட்டிலும் மேலானது. தீபாவளி அன்னைக்கு கூட அவ என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, எங்க காவேரியிலேருந்து ஒரு குடம் ஜலம் கொண்டு வருவோம், நீ போயிட்டு கங்கையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்தா கூட அது விசேஷம் இல்லை, காவேரியிலேருந்து ஒரு சொம்பு ஜலம் கொண்டு வந்து வெந்நீர் வச்சு தீபாவளி அன்னைக்கு நாங்கள் ஸ்நானம் பண்ணினா அது விசேஷம். ஏன்னா சாஸ்திரம் சொல்றது உதயத்திற்கு முன்பாக எண்ணெய் தேய்த்து கொள்ளக்கூடாது, சூரிய உதயத்திற்கு முன்பாக எண்ணெய் தேய்த்து கொள்ளக்கூடாது. சரி, சூரிய உதயம் ஆயிடுத்துனா எண்ணெய் தேய்ச்சிக்கலாமான்னார். அப்ப கூட என்ன ஆயிருக்கணும்னா, கார்த்தால தீர்த்தாமாடி நீ சந்தியாவந்தத்தை முடிச்சுட்டு உன்னுடைய அனுஷ்டானங்களெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சிட்டு தீர்த்தாமாடி மாத்தியானிக காலத்தில் மாத்தியானிகங்கள்லாம் பண்ணணும். அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, எதுவுமே இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம ஒரே ஒரு முத்திரை குத்திட்டோம்னா நமக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் தீபாவளி ஒரு நாள் மட்டும்தான் விடியற்காலையில் எண்ணெய் தேர்த்து ஸ்நானம் பண்ணணும். அது அன்னைக்கு பண்ணியே தீரணும், அது விதி. நான் அன்னைக்கு பண்ண மாட்டேன், பெரிய பரமைகாந்தி, நான் ஆஸ்திக சமாஜ உபன்யாசம் கேட்டேன்னு சொன்னால் உபன்யாசம் ஒழுங்காக தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ரெண்டாவது, எப்போ எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணாலும் அது வெந்நீரில் தான் ஸ்நானம் பண்ணணும். தீபாவளி அன்னைக்கு எண்ணெயில், ஷீக்கால, வெந்நீரில் மகாலட்சுமியினுடைய சாநித்தியம். எண்ணெயிலையும் சரி, வெந்நீர்லையும் சரி, சீயக்காய் பொடியிலையும் சரி, அது மீராவா இருக்கட்டும், டோராவா இருக்கட்டும், ஆனால் அது சீயக்காய் பொடினா சீயக்காய் பொடி தான், அதில் மகாலட்சுமியினுடைய சாநித்தியம். அதனால்தான் அஹோபில மடத்தில் தீபாவளி அன்னைக்கு காலங்கார்த்தால பெருமாள் அங்க ஸ்வர்ணத்தில் ஒரு நரசிம்மர் இருப்பார். அந்த நரசிம்மனுக்கு எண்ணெய் காப்பு திருமஞ்சனமாகி அந்த எண்ணெயை எல்லாருக்கும் கொடுப்பா. அவா எண்ணெயை வாங்கிட்டு போய் ஆற்றுல தேய்ச்சிப்பா. அழகீசிங்கர் அவ சன்னியாசிகளுக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிறது கூடாதுன்னா கூட அந்த பெருமாள் எண்ணெயை அப்படி வச்சு ஒரு புரோக்ஷணம் பண்ணிப்பா. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு அது விசேஷம். உதயத்துக்கு முன்னாடி அதில் வெந்நீரில் தான் தீர்த்தாமாடணும். இதெல்லாம் பல நியமங்கள் உண்டு. நாம் என்னமோ தீபாவளி வரும் பட்டாசு வெடிச்சிட்டு ஸ்ரீ ஜெயந்தியா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்கு, தீபாவளியா கங்கா ஸ்வீட்ஸ் இருக்கு. எதுக்கு எதை கொண்டு வந்து சேர்க்கறதே புரிய மாட்டேன்றது. ஆனால் அந்த லாஜிக் கரெக்டாக வருது. தீபாவளிக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸு, தீபாவளிக்கு கங்கா ஸ்வீட்ஸு, ஸ்ரீ ஜெயந்திக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். பாருங்க சுவாமி, நவராத்திரி வந்தா சாரதா ஸ்வீட்ஸ். நீ எங்க இதெல்லாம் பாரு, வரச்சே போறச்சே கல்லப்படுறதா அது இல்லை. எல்லாத்துக்கும் நம்ம பெரியவாள் ஒரு நியமம் வச்சிருக்கு, இது ஒரு பத்தத்தின்னு வச்சிருக்கு. ஆகையால துலா மாசத்துல காவேரியினுடைய மகிமைன காவேரிக்குத்தான் மகிமை. அது நிஷ்டப்பிரச்சம், அதுல சம்சயம் பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்காக தான் இவ்வளவு பெரிய புராணம். புராணம்னா ஏதோ மித் அப்படின்னு நினைச்சு அதை பொய் சொல்றது, தேவையில்லாத சொல்ல நினைச்சுக்காதீங்க. ஒன்னொன்னு எடுத்து எடுத்து காண்பிக்கக்கூடிய உதாரணங்கள். இப்ப நேற்றைய கதை பாகத்தில் நாம பார்க்கச்சே என்ன பண்ணோம், சுந்தோபசுந்தருடைய உபாக்கியானத்தை சொல்லி நாரதர் இவாள்லாம் பாண்டவர்கள் திரௌபதியை அனுபவிக்கச்சே, அப்பா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கேதம் பண்ணிக்கோங்க. உடனே அர்ஜுனன் வந்தான். அவனுக்கு ஒரு பாபம் நேரிட்டது. என்ன பாபம்? திரௌபதியும் தர்மபுத்திரரும் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் இருந்த அறைக்குள்ளே இவன் சென்ற பாவம் ஏற்பட்டது. அந்த பாபத்திற்கு பரிகாரமாக அர்ஜுனன் மிகச்சிறந்த தீர்த்த யாத்திரை செய்தான். எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள்ல அவன் யாத்திரை பண்ணினால் கூட, அங்க போய் ஸ்நானம் பண்ணினால் கூட, ஐப்பசி மாசம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். எங்கும் தேடி ரங்கனை சேரு என்னும் பழமொழி அங்கத்தான் உண்டாச்சு. எங்க போனாலும் நீ ரங்கனை போய் சேரணும்னா கடைசியில எதெல்லாம் போனா எத்திசையும் உடன்றோடின்னு எங்கெங்கயோ சுத்தி வந்தான். ஒரு வழியா வந்தான். பெருமாள் கிருஷ்ணன் சொன்னார், நீ முதல்ல போய் துலாஸ்தானம் பண்ணிட்டு வாடானா பெருமாள் அர்ஜுனனுக்கு. காரணம் என்ன? என் தங்கையை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவனுக்கு குவாலிஃபிகேஷன் வரணும். சுபத்ரா ஹரணம். அப்பத்தான் கிருஷ்ணன் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டான். யாருக்காக? சுபத்ரா தேவிக்காக. சுபத்ரா தேவிக்கும் அர்ஜுனனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். பலராமனுடைய எண்ணம் வேற, கிருஷ்ணனுடைய எண்ணம் வேற. அப்ப அங்க போய் தீர்த்தாமாடிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிருஷ்ணனுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சான், நான் காவேரி கரையில தீர்த்தாமாடி இருக்கேன்னு செல்ஃபி அனுப்பிச்சான். அந்த மாதிரி அர்ஜுனன் என்ன பண்ணான், நான் தீர்த்தாமாடிட்டா என்ன பண்ணணும், ஒண்ணும் பண்ணாத, ஒரு சன்னியாசி வேஷம் போட்டு பிராபாசத்துக்கு வானாம் பெருமான். அர்ஜுனன் சொன்னா, ஐயோ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சன்னியாசி வேஷம் போட்டு சொல்லி கேட்டார். இப்பெல்லாம் அதுதான் ஈஸியஸ்ட், அதனால அந்த காரியத்தை பண்ணுன்றது. ஜனங்க என்னதான் பெருசு பெருசா அழகா
அவ பெரிய ஞானவான்களா சீலவான்களா இருந்தால் கூட காஷாய தண்ட மாத்திரேன எதி பூஜ்யோ ந சம்சயா. ஒரு வாக்கியம், கையில் அவன் இடுப்புல காஷாயமும் கையில தண்டத்தையும் பார்த்துட்டா எந்த எதியா இருந்தாலும் விழுந்து டமான சேவிச்சுடு. காஷாய தண்ட மாத்திரேன எதி பூஜ்யா ந சம்சயா. ஆனா விஷயம் தெரிஞ்சவா இந்த வாக்கியத்துக்கு வேற மாதிரி அர்த்தம் சொல்லுவா. என்ன? காஷாய தண்ட மாத்திரேன எதி பூஜ்யோ ந சம்சயா அப்படின்னு அர்த்தம். ஏய், இவன் போலி சாமியாரா ஒரிஜினலான சாமியாரா பார்த்துக்கோ. இந்த வார்த்தை யார் சொன்னா? கிருஷ்ணன். இத பலராமன் சரியா புரிஞ்சுக்கல. காஷாய தண்ட மாத்திரேனே. இப்ப அர்ஜுனன் சன்னியாசி வேஷம் போட்டுன்னு வந்துட்டான், பிராபாசத்துல வந்து உட்கார்ந்துட்டான். அந்த சமயத்துல கிருஷ்ணன் பலராமாரிகள் அழைச்சு வந்தான். வந்தா பலராமர் பார்த்தார், யாரோ ஒரு சுவாமி வந்திருக்காரே, பெரிய விசேஷம் போல இருக்குன்னு அவரை சேவிக்கிறதுக்கு போனான். பலராமன் அர்ஜுனனை சேவிக்கலாமா? கிருஷ்ணன் பக்கத்திலே, கிருஷ்ணன் அங்க தூரத்துல தான். ஏ கிருஷ்ணா, இங்க வா, ஒரு பெரிய மகாத்மா வந்திருக்கார், பிரம்ம தேஜஸோடு இருந்தார், பார்த்தாலே எப்படி இருக்கு? அர்ஜுனனுக்கு சப்தநாடி ஒடுங்கி போச்சு பலராமர் சேவிக்க வந்த உடனே. இந்த கிருஷ்ணன் வசமானவளை மாட்டி விட்டுட்டான். ஏதோ அவன் தங்கையை கல்யாணம் பண்ணி வைப்பான்னு ஆசைப்பட்டு வந்தா பலராமன் கையில கதையோட வந்து சேவிக்கிறார். என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு ஒரே பயம் அவனுக்கு, கை காலம் உதறது. நீ சேவிக்க மாட்டியா? நான் ஏன் சேவிக்க மாட்டேன், நன்னா சேவிப்பேன். காஷாய தண்ட மாத்திரேன எதி பூஜ்யோ ந சம்சயா. அப்புறம் சூக்ஷமான வார்த்தை இது. இது நம்மளை சேவிக்க வேண்டிய அசத்துது. நீ போய் சேவிக்க போறிய, வேற வழி இல்லை. பலராமன் சேவிச்சான். சேவிக்கச்சே அர்ஜுனனுக்கு பயம். பெரியவர் வேற சேவிக்கிறார்னா நாராயண 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 நாராயணன் தான். உண்மையிலேயே சன்னியாசிகள் நாராயண ஸ்மிருதியை தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாது. நல்ல வைதிக சன்னியாசிகள் பாருங்களேன், அது எந்த பெரியவாளா இருந்தாலும் சரி, அது அகோபிலோடத்த பெரியவாளா இருந்தாலும் சரி, இல்ல காஞ்சி பெரியவாளா இருந்தாலும் சரி, சிங்கேரி பெரியவாளா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் அவ வாக்குல நாராயண ஸ்மிருதி தான், நாராயண ஸ்மரணம் தான் வரும். கையெழுத்து புடைச்சவன் நாராயண நாராயணன் தான் சொல்லுவோம். ஏன்னா அது சன்னியாசியினுடைய லட்சணம். வைதிக சன்னியாசி நான் சொல்றது முழுக்க முழுக்க. மீதி பேர்லாம் என்னன்றது எனக்கு தெரியாது, நானும் பார்த்தது இல்லை. சேவிக்கிற பாக்கியம் அடியருக்கு இன்னும் கிடைக்கல. பெரியவாளை தான் சேவிச்சிருக்கோம். அதனால் அவளுக்கு என்ன, எப்பொழுதுமே நாராயண ஸ்மரணம். சங்கீர்த்த நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்காக என்பதாக அந்த நாராயண ஸ்மிருதி நம்ம ஒரு சனாதன தர்மத்துல ஒரு வைதிக பிரக்கிரியில வந்திருக்கக்கூடியதான எந்த மகனியர்களா இருந்தாலும் அவர்கள் நாராயண ஸ்மரணத்தோட தான் இருப்பான். இப்ப அர்ஜுனன் என்ன பண்ணிட்டான்? நாராயண நாராயணன். அவனுக்கு சந்நியாச தர்மத்துக்கோசரம் நாராயணன் சொல்லல, ஐயோ பலராமர் வந்து சேவிக்கிறாரே, பக்கத்துல கிருஷ்ணன் நிக்கிறானே, அவள்லாம் சேவிக்கிறாளேன்னு அந்த பயத்தினால நாராயணன் தான். இவர் ஒரிஜினல் சன்னியாசி, ஏன்னா நாராயண ஸ்மரணத்தோடு இருக்காரேன்னு. ஆமாமான்டா கிருஷ்ணன். அப்ப அவருக்கு என்ன கைங்கரியம் பண்றது? யாரை விட்டு கைங்கரியம் பண்றதுன்னு? யாரை வேணா வச்சுக்கலாமே. நம்ம சுபத்ரா விரும்ப தானே இருக்கா, அவளை விட்டு கைங்கரியம் பண்ணலாம், அவளை விட்டு கைங்கரியம் பண்ணலாமே. அண்ணா நீ தீர்மானம் பண்ணிட்டா யாராவது தடுக்க முடியுமா? என்னவோ நடக்கட்டும், அவரவர் விதிவதி, அவரவர்களுக்கு என்னென்ன விதியோ அந்த விதிவகை அறிவதுன்னு இருந்துட்டு போட்ட வேண்டார். வந்தான் அர்ஜுனன். ஓ கிருஷ்ணன் நமக்கு வேஷம் போட சொன்னா பரம சௌக்கியமா இருக்கு. ஏன்னா இந்த வேஷத்துல தான் யாரும் சம்சயப்பட மாட்டான், சம்சயப்பட மாட்டான். பலராமர் ஏதாவது கேள்வி கேட்டா கிருஷ்ணன் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டான், வாயகையே திறந்து வைக்காது. எதை கேட்டாலும் நாராயண நாராயண சொல்லணும். என்ன இவர் நாராயண ஸ்மரணம் தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டார். மௌன விரதத்தில் இருக்கார். பகவன் நாமாவை தவிர சொல்லணும். மௌன விரதம்னா ரொம்ப விசேஷம். பிரச்சனையே இல்லை பாரு, வாயை திறந்தாதான மாட்டிக்கணும். ஆகையால இந்த சன்னியாசி வேஷம் போட்டுன்னு வந்தான் அர்ஜுனன். கடைசியில கிருஷ்ணன் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த வாய்ப்பின்படி அர்ஜுனன் சுபத்ராஹரணம் பண்ணான்.